காதல் மோகினி. பாட்டி காலையில் வந்து உட்காந்தது இப்போ மதியானமே ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துருக்கேன். எனக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம்ல? என்னை பார்க்கறது உனக்கு வேலையாக தெரியலையோ? அது இல்லை பாட்டி, இந்த தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, பாக்கு கொட்டி கொடுக்கறது, எல்லாத்தையும் மடி கொண்டு போய் வைக்கிறது, இது மட்டும் வேலை இல்லைல்ல? எல்லாம் இதுவும் வேலைத்தான். சரியா? இந்த வீட்டு வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு 2 மருமகளுங்க இருக்காளுங்க, அவளுங்க பார்த்துக்குவாளுங்க. நீ பேசாமல் உட்காரு. சரி பாட்டி. அம்மா, நாங்க வந்துட்டோம். போன வேலை நல்லபடியா முடிஞ்சது. வந்துட்டீங்களாப்பா? ராசாங்களா, வேகாத வெயில களைச்சு போய் வந்திருப்பீங்க. இரு, ஆத்தா சாப்பாடு கொடுக்க. போய் உட்காருங்க சமைய கூடத்துல. ஏட்டி மோகினி, என் பையலுக்கு வந்துட்டானுங்க. நாங்கெல்லாம் ஒன்னாத்தான் சாப்பிடுவோம். நான் போய் சாப்பிட்டுட்டு வாரேன். அது வரைக்கும் நீ பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கடை. நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தர சொல்கிறேன். சரியா? நீ போ. சரி பாட்டி, நான் வெளியில் தோட்டத்தில் இருக்கேன். ஏமா, அந்த பொண்ணு ஏன் திண்ணையிலேயே காலையில இருந்து உட்கார வச்சு கிடக்க? வீட்டை சுத்தம் பண்ண, சமய வேலைக்கு உதவியா, இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்க சொல்லலாம்ல? அது அப்படி இல்லப்பா வஜ்ரவேலு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு விவரமே தெரியல. ரோட்ல நின்றுட்டு இருந்திருக்கு. இவங்களே இறக்கப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அது சொன்ன கதையத்தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு எப்படி என்ன ஏதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள விட முடியுமா? திருட்டு பிள்ளையா இருந்து எதையாவது தூக்கிட்டு போயிருச்சுன்னா, இல்ல உங்க எதிரி எவனாவது வீட்டுக்குள்ள போய் சோத்துல விஷத்தை கலக்க சொல்லியிருந்தான்னா, அதுக்கு தேண்டா அந்த பிள்ளைய கூடவே வச்சு ஒரு 2 நாள் கண்காணிக்கலாம்னு பக்கத்திலேயே வச்சிருக்கேன். டேய் அகரா, நான் சொல்லல தாய் கிழவிக்கு இருக்கிற மூளைக்கெல்லாம் அது இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு. இந்த கிரேட் கரிகாலம் பொண்டாட்டி இப்படித்தானே இருக்கும். ஏண்டா மோகனம் ஒரு பச்சை மண்ணு, அது முகத்தை பார்த்தா கொலை செய்ய வந்த மாதிரியும் திருடுற மாதிரியுமாடா இருக்கு. அட விடு மாமா, இப்ப நம்ம மோகனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா 2 நாள் கண்காணிக்கிறேன்னு சொன்னதை 20 நாள் ஆக்கிடும். மோகனாவை வீட்டுக்குள்ளேயே விடாது. கிளவியே புரிஞ்சுக்கோம், அமைதியா இருங்க. நான் கூட அப்படித்தான் மாமா, அப்பத்தான் நினைச்ச மாதிரியே நினைச்சேன். ஆனா ஒரு 2 நாள் அதுகிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் அதோட குழந்தைத்தனமான பேச்சும் வழக்கத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே நம்பினேன். இது நீ அப்பத்தா கிட்ட நேரடியாவே சொல்லலடா. வேணாம் மாமா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் அவளுக்கு ஆதரவா பேசுறேன், என் குடும்பத்துல இருக்கிற யாரும் நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் அமைதியா இருக்கேன். என்னமோடா, பார்த்து சூதானமா இருந்துக்கோ. மேகலா, என்னக்கா? நம்ம அகரனை கொஞ்சம் கவனி. அவன் அந்த மோகனா பிள்ளைய பார்த்துக்கிட்டே கிடக்காண்டி. ஆமாக்கா, நான் கூட கவனிச்சேன். இருக்கா, பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் 2 நாளா இந்த மோகினி பிள்ளைய பார்த்துக்கிட்டே தான் கிடக்கேன். ஒன்றும் எதுவும் தப்பா தெரியல. சின்ன பிள்ளைத்தனமா தான் பேசுது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட வேலை வாங்கினா எப்படி முகம் ஜொலிக்காம செய்யுமோ, அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும் செய்தா. டெய்லி கேட்கேன், உண்மையிலேயே நீ ஆசிரமத்துல இருந்து தான் வரையா, உண்மையா பொய்யான்னு. எப்பவுமே ஆமா ஆமாங்க தான் சொல்லுடா. ஆனா எனக்கு என்னமோ பொய் சொல்றா அப்படிதான் தெரியுது. மற்றபடி இந்த பொண்ணு பச்சை மண்ணு மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் மறுபடி கேட்டு பார்ப்போம். ஏட்டி மோகனா, உண்மையிலேயே நீ அண்ணாத பிள்ளை தானா, இல்ல ஆசிரமத்துல தான் வளர்ந்தியா? இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க. எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. ஆனால் ஏதாச்சும் தப்பாக நடந்து என்னை மறுபடியும் அந்த நரகத்தில் கொண்டு போய் விட்டுட்டா, இல்லை நம்ம பொய்யே சொல்லிடணும். ஏட்டி மோகினி, கேட்கறதுக்கு பதில் சொல்லாம உனக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு கிடக்கவ? அது ஒன்றும் இல்லை பாட்டி. ஆமாம் பாட்டி, நான் யாரும் இல்லாமல் ஆசிரமத்தில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா? பரவாயில்ல, நல்லா தான் பேசுதே. நீ பொழைச்சிட்டு. ஏமா மோகனா? சொல்லுங்க. ஏமாடி மோகனா, நீ பள்ளிக்கூடம் எதுவும் போயிருக்கியா? ஏதாச்சும் படிச்சிருக்கியா? நான் 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா இல்லைன்னு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாங்களா, அதனால ஸ்கூலுக்குலாம் போகல. ஆனால் நான் நல்லா படிப்பேன். அங்கே டியூஷன் சொல்லி தருவாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய பாடம் நடத்துவாங்க. இங்கிலீஷில் கூட நான் நல்லா பேசுவேன். அப்படியா? இப்போ ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா என் அளவுக்கு இந்த வீட்டில் யாரும் இங்கிலீஷ் பேசுறவங்க இல்லை. அப்போ நம்ம இனிமேல் இங்கிலீஷ்லயே பேசிக்கலாம். ஆமாமா, எங்க மாமா பேசுறத புரிஞ்சு அவருக்கு நீ பதில் சொல்லணும்னா 8th வரைக்கும் படிச்ச உன்னால மட்டும்தான் கரெக்டா பேச முடியும். நீயே பேசிக்கோமா. டேய் சூர்யா, நீ எல்லாம் வெக்கம் இல்லாம பேசாத. 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பிகாம் முடிச்சேன். அதே 20 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் அதே தான் படிச்சிருக்க. அதுக்கு அகரம் எம்புட்டோ பரவாயில்ல, MBA முடிச்சுட்டான். உங்களை போய் படிங்கடான்னு சொன்னா கேக்குறீங்களாடா?
MBA படிச்சா மட்டும் பிசினஸ் பண்ணி கிழிக்கவா போறோம்? எப்படி அவன் கையை காலையாவது உடைக்கத்தானே போகணும். அதுக்கு எதுக்கு இந்த படிப்பு? இதே போதும். யாரு நீங்க கையை காலை உடைப்பீங்க? டேய் டேய் போங்கடா அங்கிட்டு. எவனையாவது பார்த்தா 10 அடி தூரத்துக்கு பயந்து ஓடுறீங்க. உங்க அண்ணனே வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. பேசுறாங்க பேச்சு. இன்னைக்குள்ள பஞ்சாயத்துல எம்புட்டு பெரிய கலவரம் தெரியுமா? மாமன் ஒத்த ஆளா நின்னே பாத்துக்கோ. அப்போ ஒரே ஆளா எல்லா அடி நீயே வாங்கிக்கிட்டியா? இல்லே ஒரே ஆளா அவங்களை எதிர்த்து நின்னேன்னு சொல்ல வந்தேன்டா. டேய் அகரா, உண்மையிலே மாமா சண்டை போட்டுச்சா? டேய் உன்னைத்தாண்டா கேக்குறேன். என்னடா அங்கே மௌனாவே பாத்துக்கிட்டு கிடக்க? அதுவு விட்ரா, என் பெரிய மாப்பிள்ளைக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. உங்க அப்பனுங்க எங்க அக்காவை லவ் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க. இவன் தூக்கிட்டு வந்த பொண்ணை லவ் பண்றான். அப்படிதான் வித்தியாசம். இப்ப லவ்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா மாம்ஸ்? வந்துருச்சுட்ட மாதிரி இவன் தெரியறத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தாண்டி தோணுது. அப்ப சீக்கிரம் நம்ம வீட்டுல கல்யாண சோறு போடுவாங்கங்கிற. எங்க இவன் பாக்குற பாவையை பார்த்தா வளகாப்பு சோறு போட்டுருவாங்க போல. இன்னும் இப்படி சொல்லுதிய? பின்ன உண்மையை தான்ல சொல்றேன். அவன் பாக்குற பார்வையை பார்த்தீல்ல? அடே வடிவேலு, எப்ப பார் சின்ன பிள்ளை மாதிரி அவனுங்களோடய உட்காந்து அட்டடிக்க வேண்டியது. எந்திரிச்சு வாடே. டேய் இப்ப என்னவா உங்க பெரிய பனுக்கு? எங்க அக்காவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் என்னையவே கூப்பிட வேண்டியது. தப்பா பேசாத மாமா. இந்நேரத்துக்கு உன்னை எதுக்கு பெரியப்பா கூப்பிட போறான்னு எங்களுக்கு தெரியாதாக்கோ? நீவே கலாய்க்கிறியாடா? இல்லடா அவங்ககிட்ட போயிட்டு வந்து உன்னை பேசிக்கிட்டேன். என்ன மாமா எதுக்கு கூப்பிட்டியா? என்ன நொன்ன மாமா, நேற்று தண்ணியை போட்டு வந்து சத்தம் போட்டுட்டு அப்படியே போய் சைஸா தூங்கிட்ட. ஆனா எப்பவும் நீ எனக்கு பண்ற வேலையை பண்ணாம விட்டுட்டு போனதுனால என்னால தூங்க முடியல தெரியுமா? சரி சரி வாங்க, எல்லாம் என் தலையெழுத்து. உங்களுக்கு பண்ணி விடுறேன். இங்க வேணாம். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறேன். ரூமுக்கு போலாவா? யோ மாமா, நீ இப்படி பேசுறத பார்த்தா பாக்குறவங்க என்னமோ ஏதோன்னு பதறிட போறாங்க. எதுக்கு ரூமுக்கு போறோம்னு சொல்லிட்டு போ. வேற எதுக்கு? கை கையில அமுக்கி விட்டு முதுகெல்லாம் புடிச்சு விடுறதுக்கு தான். பாத்தீங்களா மக்களே, அக்காவை கட்டி கொடுத்தோமா அப்பப்ப போய் எட்டி பார்த்தாமான்னு இருக்கணும். கூட வந்து நம்மளை குத்த வச்சு உட்காந்தா இப்படித்தே மாமனங்களுக்கு அக்காளுங்க செய்யற வேலையை பூரா மச்சினை செய்ய வேண்டியதா இருக்கு. டே போலாமா வாடா. இன்னைக்குன்னு கழுத்து ரொம்ப வலிக்குது. ஏன் மாமா, இதெல்லாம் எங்க அக்காவை செய்ய சொல்லலாம்ல? அது என்னமோ தெரியலடா, அவளை விட உன் கைப்பட்டாதே வலி பறந்து போகுது. டேய் அண்ணனுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு என் ரூமுக்கும் அப்படியே வந்துட்டு போயிடு. எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. எது அசதியா இருக்கா? 3 வேலை சோத்த போட்டுட்டு ஒரு மனுஷனை எம்புட்டு வேலை வாங்குறீங்க. மச்சினன்னு ஒரு மரியாதை இருக்கா? இல்ல தங்கச்சி புருஷங்கிற கௌரவமாவது இருக்கா இந்த வீட்டுல? ஏதோ இவங்க ஆசநாயகிகளை கூப்பிடுற மாதிரி முடிச்சுட்டு ரூமுக்கு அனுப்பி வையாமா. பெரிய மாமனை கவனிச்சுட்டு சின்ன மாமனை கவனிக்க போகணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. எங்க அக்காளுங்க உருப்படியா இருந்தா நான் ஏன் இப்படி 2 மாமனுக்கு ரூமுக்கு மாறி மாறி அலையணும்? வாங்க போலாம். சரிங்க மக்கா, ரொம்ப ஈட்டிருச்சு. எல்லாரும் போய் அவங்க ரூம்ல பாடுங்க. நாளைக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அம்மா ஒரு நிமிஷம். என்னடா ஆகுறா? ஏதாவது வேணுமோ? அம்மா வீட்டுல பழைய டேபிள் ஃபேன் ஏதாவது இருந்தா அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடு. பாவம் அந்த ரூம்ல ஒரே புழுக்கமா இருக்கும்ல. அந்த ரூம் புழுக்கமா இருக்கும்னு உனக்கு எப்படிடா தெரியும்? நீ போய் தூங்கி பாத்தியோ? இதுல வேற போய் தூங்கணுமாக்கோ? பார்த்தாலே தெரியலையா? சுத்தி மூட்டை அடிக்க வச்சிருக்கு. கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கு. ஒரே ஒரு குண்டு கொழுப்பு தான் எரியுது. அதை வச்சு சொன்னேன், இருந்தா கொடுங்க இல்லாட்டி வேணாம். பாவம் நம்மளை நம்பி வந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன். நான் போய் தூங்க போறேன். பாத்தியாக்கா எப்படி பேசிட்டு போறான்ட்டு? ஆமாட்டி, தூங்கும்போது ரொம்ப புழுக்கமா இருக்கு பாட்டின்னு மட்டும்தான் சொல்லுச்சு. ஒரு ஃபேன் கொடுங்கன்னு கூட கேட்கல. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளை. ஏதாவது பழைய காத்தாடி இருந்தா அந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு சாயங்காலமே அத்தை சொல்லிவிடுச்சு. எனக்கு என்னமோ நம்ம தாய் கிழவி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளையை நம்புதுன்னு நினைக்க. நீ என்னக்கா நினைக்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த பிள்ளையும் ரொம்ப நல்ல பிள்ளை தான். ஏக்கா அந்த பொண்ணு பார்த்தா அனாத ஆசிரமத்துல வளர்ந்த மாதிரியா தெரியுது? ஏதோ பால் இருந்தாயிரும் நீயும் தின்னு வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்த பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தெரியல உனக்கு? ஆமாட்டி, எனக்கும் அதே சந்தேகம் தான். நீ உன்னை கவனிச்சியா? அகரனை மட்டும் தீராமாமான்னு வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சான். இவனோட பேரு எப்படி அதுக்கு தெரியும்? இல்ல அதோட தீராமாமா நம்ம குழந்தனா இருப்பானோ? ஆத்தி, உனக்கு மட்டும் ஏக்கா அப்படி தோணுது? அவன் தான் யாரும் இல்லாத ஆதரவில்லாத ஏதோ ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டதா சொன்னாங்களே. அது மட்டும் இல்ல, அவன் தான் இப்ப உயிரோடே இல்லையேக்கா. அப்படி இருந்தாலும் வீட்டு முன்னாடி அண்ணன் தம்பிங்க 3 பேர் நின்ன மேனிக்கு அத்தா அத்தண்டி போட்ட மாட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு தெரியாமலையா இருக்கும்? அடியே, நான் ஏன் சொன்னேன்னா, இந்த கிழவி என்கிட்ட அடிக்கடி சொல்லும், என் கடைசி மகன் மாதிரி தான் என் மூத்த பேரன், அவனை அப்படியே அச்சு வாத்தாப்புல இருக்கியான்னு. அதனாலதான் அப்படி நினைச்சேன். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லித்தானே இந்த பிள்ளை அனாதாராசிரமத்துல விட்டுருக்காங்க. அதனால பிள்ளை பார்க்க நல்லா தான் இருக்கு. நல்ல குணமும் போல. என்ன சொன்னாலும் பொறுமையா போகுதுக்கா. அப்புறம் இன்னொன்னு கவனிச்சியாக்கா, நம்ம அகரனும் அந்த பிள்ளை பக்கத்திலேயே இருந்தான். அந்த பிள்ளை மேலேயே தான் கண்ணு வச்சிருக்கான். இந்த பிள்ளை இங்க தங்க வச்சே ஆகணும்னு நம்ம 2 பேத்தையும் எப்படியெல்லாம் மண்டையை கழுவுனியா நீ பாத்தியில்ல? உன்னை எப்படி பார்த்தவனே என் மாமா விழுந்துருச்சோ அது மாதிரி என் மகனும் அந்த பிள்ளையை பார்த்து விழுந்துட்டான்னு நினைக்கேன். கேட்க நல்லாத்தே இருக்கு. அப்படி ஏது இருந்தா இந்த கிழவி என்ன சும்மா விட்டுருமா என்ன? இந்த பயலுகளுக்கு வேற யார்கிட்டையும் பேசி பழகவே தெரியாது. அதுவும் பொம்பளை கிள்ளைகிட்ட சுத்தம். எதனால அடிக்கவும் கை வாங்கவும் நாக்க மடக்கிட்டு மிரட்டவும் மட்டும்தான் தெரியும்.
பார்க்கலாம்க்கா. அவன் உண்மையிலேயே ஆசைப்பட்டு இந்த பிள்ளைக்கு விருப்பம் இருந்தா கடவுளுடைய சித்தம் தான். நாம என்னத்த சொல்றது? என்னட்டி கடவுளை ஏன் இப்ப இழுக்க? இந்த தாய் கிழவி சமைச்சாதானே இந்த வீட்டுல எதுனாலும் நடக்கும். ஏற்கனவே நம்ம 2 பேரும் சும்மா வந்து வாங்குற பேச்சு பத்தாதுன்னு இந்த பொண்ணு வேற இந்த வாய்க்கு இறையாகணுமோ? அட ஆமாக்கா, அது என்னமோ உண்மைத்தான். என்னைக்கு இவங்க 4 பேரும் பிறந்தாங்களோ அப்பயே இந்த தாய் கிழவி சொல்லிருச்சு, என் பேரங்களுக்கு நான் தான் பொண்ணு பாப்பேன்ட்டு. ஒவ்வொரு ஊர்லயும் மகாராணியாட்டு பொண்ணை பார்த்து ஊரே அசந்து போற அளவுக்கு சீர்சனத்தையோட கட்டிட்டு வருவேன்னு சொல்லிச்சு. என்னமோ பண்ணிட்டு போகுது. நம்மளோட கடமை பிள்ளையை பெத்து போட்டு வளர்க்கறது. அதை செஞ்சு முடிச்சாச்சு. பெத்த பிள்ளை வாழ்க்கையில ஒரு நல்லது கெட்டது முடிவெடுக்காத அளவுக்கு நம்ம பொழப்பு இருக்கு. சரி வாட்டி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் படுத்தாத்தேன் காலையில வரச எந்திரிக்க முடியும். வா போவோம்.